தமிழ் சினிமாவின் இரு துருவங்களான ரஜினி கமல் 47 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் திரையில் இணைய உள்ளனர். அவர்களின் பழைய காம்போ செய்த அதிரடி சம்பவங்களையும் இதுவரை நடித்த படங்களின் பட்டியலையும் காண்போம். தமிழ் சினிமாவில் ரஜினி கமல் என்ற இரண்டு ஆளுமைகளும் தனித்தனியாக பிரிந்து கோலோச்சத் தொடங்கி 47 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் அவர்கள் இருவரும் இணைந்த காலங்கள் தமிழ் சினிமாவின் கோல்டன் பீரியட். இன்று நெல்சன் இயக்கத்தில் அவர்கள் மீண்டும் இணையப்போகும் செய்தியை கேட்டு ரசிகர்கள் துள்ளி குதிக்கும் வேளையில் அவர்கள் இருவரும் சேர்ந்து சம்பவம் செய்த அந்த 13 படங்களின் தொகுப்பு இதோ. கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் கமல் ஹீரோவாக நடித்த படம் அபூர்வ ராகங்கள். இதில் கிளைமாக்ஸ் நேரத்தில் ஒரு கேட்டை திறந்து கொண்டு ரஜினி உள்ளே வருவார். வெறும் சில நிமிடங்கள் மட்டுமே ரஜினி வந்தாலும் கமலுடன் அவர் திரையை பகிர்ந்த அந்த தருணம் ஒரு சரித்திரத்தின் தொடக்கம். அதேபோல் 3 முடிச்சு திரைப்படம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. ஒரே அறையில் தங்கியிருக்கும் நண்பர்களாக ரஜினியும் கமலும் நடித்திருப்பார்கள். ஸ்ரீதேவி மேல் கொண்ட ஆசையால் ஏரியில் தத்தளிக்கும் கமலை காப்பாற்றாமல் ரஜினி ரசிக்கும் அந்த வில்லத்தனம் இன்றும் ஒரு கிளாசிக் சம்பவம். 16 வயதினிலே திரைப்படத்தில் இதெப்படி இருக்கு என்று ரஜினி கேட்க, ஆத்தா என்று கமல் அலற, பாரதி ராஜா செதுக்கிய இந்த ஓவியத்தில் இருவரும் போட்டி போட்டு நடித்திருப்பார்கள். இதில் கமலுக்கு 27,000 சம்பளம், ரஜினிக்கு வெறும் 3,000 ரூபாய்தான் பேசப்பட்டது என்பது ஒரு சுவாரஸ்யமான தகவல். மீண்டும் குருநாதர் பாலச்சந்தர் இயக்கத்தில் அவர்கள் திரைப்படத்தில் இருவரும் நடித்தார்கள். இதில் சுஜாதா ஹீரோயின். ரஜினி கொடுமைக்கார கணவனாகவும் கமல் ஒரு மென்மையான நண்பனாகவும் நடித்து அசத்தியிருப்பார்கள். நினைத்தாலே இனிக்கும் திரைப்படம் பக்கா கமர்ஷியல் காம்போ. சிங்கப்பூரில் நடக்கும் இசைக்குழுவின் கதை. கமல் பாடகராகவும் ரஜினி கிட்டார் வாசிப்பவராகவும் வருவார்கள். ரஜினி சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிக்கும் மேஜிக் இந்த திரைப்படத்தில்தான் உலக புகழ் பெற்றது. 1979க்கு பிறகு இருவரும் ஒன்றாக நடித்தால் படத்தின் பட்ஜெட் எகிரும் என்பதாலும் இருவருக்கும் தனித்தனி இமேஜ் உருவானதாலும் பிரிந்து நடிக்க முடிவெடுத்தனர். அதன் பிறகு தில்லு முல்லு படத்தில் கமல் கௌரவ வேடத்திலும் கெராஃப்தார் படத்தில் ரஜினி கௌரவ வேடத்திலும் வந்து ரசிகர்களுக்கு அல்வா துண்டு போன்ற இன்ப அதிர்ச்சி கொடுத்தனர். இப்போது 2026இல் நெல்சன் இயக்கத்தில் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் இவர்கள் மீண்டும் இணையப்போவது நிஜமாகவே தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்துதான். சிவாஜி ராவ் ஆக அறிமுகமான ரஜினியும் களத்தூர் கண்ணம்மா குழந்தையாக வளர்ந்த கமலும் இணைந்து செய்த அந்த ஆரம்ப கால மேஜிக் இன்றும் தமிழ் சினிமாவின் பாடப்புத்தகம் போன்றது. ஒருமித்த குருநாதர் கே. பாலச்சந்தர், ஒரே நாயகி ஸ்ரீதேவி, ஒரே நட்பு என இவர்கள் இருவரும் திரையில் பகிர்ந்து கொண்ட ரசாயனம் ஈடு இணையற்றது. தனக்கென ஒரு தனி ஸ்டைல் மூலம் ரசிகர்களை கட்டி போட்ட ரஜினிகாந்த், நடிப்பின் ஒவ்வொரு பரிமாணத்தையும் நுணுக்கமாக செதுக்கிய கமலஹாசன் என இரு துருவங்களாக இவர்கள் பிரிந்து வென்றது தமிழ் திரையுலகின் வளர்ச்சிக்கு உதவியது. சுமார் 47 ஆண்டுகளுக்கு பிறகு நெல்சன் இயக்கத்தில் இவர்கள் மீண்டும் இணையப்போகும் இந்த தருணம் பழைய நினைவுகளை கிளறுவதோடு மட்டுமல்லாமல் இன்றைய 2K கிட்ஸ்களுக்கும் ஒரு மிகப்பெரிய திரைவிருந்தாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. பரட்டையும் சப்பானியும் மீண்டும் ஒருமுறை பாக்ஸ் ஆபீஸில் சரித்திரம் படைக்க தயாராகிவிட்டார்கள்.